துல்கைதா சிறப்புக்குரியது எதனால் என்று சொன்னால் துல்ஹஜ்ஜி மாதத்திற்கான ஏற்பாடுகளை துல்கைதாவிலேயே செய்ய ஆரம்பித்து விடுவார். அந்த ஹஜ்ஜிக்கான ஏற்பாடுகளை முஸ்லீம்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த துல்கைதா மாதத்திலும் போர் செய்வதை தடை செய்துள்ளான். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த மாதங்கள்லாம் தடை செய்யப்பட்டுள்ளதோ அந்த மாதங்களிலும் முஃமின்கள் முஸ்லீம்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். இதில் வேற காஃபிர் பட்டங்களை வேற ஒருவர் மற்றவருக்கு சூட்டி கொள்வது, ஷியாவை பார்த்து சன்னி முஸ்லீம்கள் காஃபிர் என்பதும், சன்னி முஸ்லீம்களை பார்த்து ஷியாக்களில் ஒரு குரூப் காஃபிர் என்பதும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி அமைந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கா மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அரபுகளுக்கு ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தீனை எடுத்து சொல்கிறதுக்காக ஒவ்வொரு கூட்டத்தாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகனார் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு துணையாக ஒரு அன்சாரி சஹாபியையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் போகிறாங்க. ஜுஹைமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தார், அந்த கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நிலையில் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த மக்களிடத்தில் சென்று ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டின் மீது போர் செய்வதற்காக போகிறாங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் அப்படி தான், கலீஃபாக்களுடைய காலத்திலும் அப்படி தான். ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த உபதேசமே செஞ்சு அனுப்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யமன் தேசத்துக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, முஆதே, நீங்கள் வந்து யமன் தேசத்திற்கு கவர்னராக போகிறீங்க. சாதாரண விஷயம் இல்லை கவர்னராக போகிறது, அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியாளராக போகிறீங்க. அப்போ அந்த மாநிலத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுங்க. முதல்ல ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். ஏகத்துவ கலிமாவை அந்த மக்களிடத்தில் எடுத்த உடனே வாழை தூக்கிடாதீங்க. ஏகத்துவ கலிமா, இஸ்லாம் வாளால் புறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு சொல்ல வருகின்றன. எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கின்றது. எடுத்து சொல்லுங்கள். சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு